மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சனிப்பெயர்ச்சி 2025 ஆண்டு ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு சனிப்பெயர்ச்சி. சர்வ லோகத்தையும் ஆட்டி படைக்கும் இந்த சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி. ஏனென்றால் சர்வ லோகத்தையும் படைத்த அந்த சர்வேஸ்வரனை, அந்த சிவபெருமானையே ஆட்டி படைத்த அந்த சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி. எந்த பிரம்மன் நம்மை எல்லாம் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனையே ஆட்டி படைத்த சனி பகவானுடைய சனிப்பெயர்ச்சி. உலக மக்கள் அனைவருமே ஆவலோடு எனக்கு என்ன நடக்கப் போகின்றதோ, போன வருஷம் கஷ்டமெல்லாம் தீருமா, கடந்த காலங்கள் ஏற்பட்ட கஷ்டமெல்லாம் தீருமா, இந்த சனிப்பெயர்ச்சியா நான் நல்லா இருப்பேனா அப்படின்னு உலக மக்கள் எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்க்கப்படுகின்ற மிக 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 முக்கியமான இந்த 2025 ஆண்டில் மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து புரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு மீன ராசிக்கு பெயர்ச்சடைகின்ற மிக முக்கியமான ஒரு சனி பெயர்ச்சி ஆகும். இப்பிரபஞ்சத்தில் ஒரு மனிதனை யோகக்காரனாக மாற்றக்கூடிய நல்ல பலன்கள் தரக்கூடியதும் சனி பகவான் தான். கொடுப்பதிலும் வல்லமை வாய்ந்தவர் சனி பகவான், கெடுப்பதிலும் பரம வல்லமை வாய்ந்தவர். ஒரு ஜாதகருக்கு கொடுப்பதிலும் மிக 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 வல்லமை வாய்ந்தவர், கெடுப்பதிலும் மிகப்பெரிய கொடிய பலன்கள் கொடுப்பதிலும் வல்லமை வாய்ந்தவர். ஆக சனி பகவான் கொடுப்பதிலும் சக்தி வாய்ந்தவர், கெடுப்பதிலும் பரமசக்தி வாய்ந்தவர். மேலும் ஆயுள்காரகன் என்று சொல்லப்படுகின்ற சனி பகவான் ஆயுள்காரகன் மட்டுமல்ல, ஆள் அடிமை. ஒரு மனிதனை அதாவது ஒரு சாதாரண மனிதனை கூட மிகப்பெரிய தொழிலதிபராக்கக்கூடிய ஒரு ஆள் அடிமை. அப்படிப்பட்ட ஆள் அடிமை ஜீவன தொழில், விவசாயம், வயல்காடு விவசாயம், நீதித்துறை போன்ற துறைகளுக்கு காரணக்காரகன் இந்த சனி பகவான். மொத்தத்தில் உலகத்தில் அத்தனை தொழில்களுக்கும் காரணக்காரகன் இந்த சனி பகவான் தான். அதுல எந்தவித சந்தேகமே இல்லை. இப்பிரபஞ்சத்தில் சனி பகவான் பாதகம் செய்வதில் கடும் பாவியாகிறார். அதே நேரம் ஒரு மனிதனுக்கு யோகக்காரனாக சாதகம் செய்வதில் சாதனை படைத்து சரித்திரத்தில் இடம் பிடிக்க வைப்பான் இந்த சனி பகவான். ஏனென்றால் இந்த 2025 ஆண்டு ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான சனி பெயர்ச்சி பலரின் வாழ்க்கையில் புதிய சரித்திரத்தை எழுத போகிறார். கீழே இருக்கிறவங்க மேல வர போறாங்க. மிக பெரிய உச்சத்தில் இருக்கிற மனிதர்கள் நடுத்தருக்கு வர வைக்கக்கூடிய ஒரு சனி பெயர்ச்சியாக அமைய போகிறது. ஆக பலரின் வாழ்க்கையில், அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு பாதகம் செய்வதில் கடும் பாவியாகிறான் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏண்டா படுபாவி இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடா அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்படி செய்யக்கூடிய தவறுகளை செய்ய தூண்டுபவன் சனி பகவான். படுபாவி இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடா அப்படின்னு சொல்லக்கூடிய செயலுக்கு காரணக்காரகன். அதே நேரம் இவ்வளவு கஷ்டத்திலும் கூட சாதிச்சுட்டாயா அப்படின்னு பலரின் வாழ்க்கையில் பல சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு சாதனை செய்ய தூண்டக்கூடியவன், சாதனை படைக்கக்கூடியவனும் இந்த சனி பகவான் தான். அப்பேற்பட்ட சனி பகவான் இந்த 2025 ஆண்டு, அதுவும் மிக முக்கியமான குரு பயிற்சி. ஏனென்றால் மீன ராசியில் குருவின் வீட்டில் ஏற்படுகின்ற ஒரு முக்கியமான அதாவது சனிப்பெயர்ச்சி, முக்கியமான சனிப்பெயர்ச்சி பலரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது.
அதே நேரம் இந்த 2025 மார்ச் 29ஆம் தேதி ஏற்படுகின்ற இந்த சனி பெயர்ச்சியால் சனி பகவான் யாருக்கெல்லாம் என்னென்ன யோகங்களை நல்ல யோகங்களை கொடுக்க போகிறார், யாருக்கெல்லாம் கெடுபலன் தருகின்ற கெடு யோகத்தை தரப்போகின்றார் என்பதை மேச ராசி முதல் மீன ராசி வரை மிக துல்லிதமாக தெளிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். சுருக்கமா சொல்ல போனா யாருக்கெல்லாம் கொடுக்க போறாரு, யாருக்கெல்லாம் கெடுக்க போறாரு என்பதை தெளிவாக பார்க்கலாம். இது பொதுவான நல்ல கவனிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்தனை பேருக்குமே நல்ல கவனிங்க. இது பொதுவான பலன் அல்ல, எல்லாருக்குமே சொல்லப்படுகின்ற பொது பலன்கள். உங்களுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தையும், அந்த தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தால்தான் அதுக்கு முழு நிவர்த்தி கிடைக்கும். ஆக நிறைய பார்த்துட்டேங்க ஜாதகத்தை, ஒண்ணுமே எங்களுக்கு சரியா நடக்கல, அங்க பார்த்தோம் நடக்கல அப்படின்ற வேதனைகள் இருந்தால் அதுக்கு ஒரு சின்ன விளக்கம். முதல்ல, ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் படைக்கப்பட்டது. ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. உலகத்தில் எல்லா மனிதர்களையும் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எல்லாருக்கும் சரியாக நடக்கக்கூடிய பஞ்சாங்க முறைப்படி பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதில்தான் தவறு ஏற்படுகின்றது. ஆக ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை உண்மை உண்மை. ஜோதிடம் ஒருபோதும் பொய்ப்பதில்லை, அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குடும்பத்தில் பிரச்சனையா, செய்வனை கோளாறுகளா, அதே நேரத்தில் பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா, அல்லது தொழிலில் நாளுக்கு நாள் நட்டம் ஆகிட்டு இருக்கா, வீடு சொத்து பிரச்சனைகளா, கணவன் மனைவி பிரச்சனைகளா, எதுவாக இருந்தாலும் நிச்சயமா கல்யாணம் 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, கல்யாணம் முடியல, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆகிப்போச்சு, கல்யாணம் முடியல, இப்படிலாம் வேதனைப்படக்கூடிய ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். நடக்கவில்லை என்ற பேச்சுக்கே இடமே இல்லை. இல்ல நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க, சரிங்களா? 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஏற்படுகின்ற மிகப்பெரிய சனிப்பெயர்ச்சி, சரித்திரத்தில் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சனிப்பெயர்ச்சி. உலகமே உற்று நோக்கும் சனிப்பெயர்ச்சியுடைய பலன்களை இன்றைக்கு துலா ராசிக்கு தெளிவாக துல்லிதமாக துலா ராசிக்கு பார்க்க போறோம். ஆக துலா ராசிக்கு 4 கேந்திராதிபதி என்ற ஸ்தானத்தையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் அதிபதியாகவும் இருக்கப்பட்ட சனி பகவான், அதாவது துலா ராசிக்கு 4ஆம் அதிபதி மகர ராசிக்கு அதிபதியும் 5ஆம் அதிபதி கும்பராசிக்கு அதிபதியும் ஆக 2 ஸ்தானங்களும் மிகப்பெரிய வலிமையான ஸ்தானங்கள். இந்த 2 ஸ்தானங்கள் 6ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் இந்த சனி பகவான். இந்த 2 ஸ்தானத்துக்குரிய சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். 4, 5க்குரியவர் 6ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார். அதுவும் குருவின் வீட்டில் இந்த 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி இந்த குருவின் வீட்டில் பயிற்சி அடைகிறார். அதுவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆக துலா ராசிக்காரர்கள் சரித்திரத்தில் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய, மிகப்பெரிய தொழில் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்தில் சனி பகவான் அவருக்கு ஏற்ற இடத்தில் பயிற்சி அடைகிறார். பொதுவாக சனி பகவானுக்கு 3, 6, 11 என்பது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த வலிமை வாய்ந்த சனி பகவானுக்கு பிடித்த இடங்கள். அவருக்கு ஏற்ற இடங்கள் என்பது இந்த 3, 6, 11 என்பது. ஆக இந்த துலா ராசிக்கு 6ஆம் இடம் என்பது தொழில் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் 6ஆம் இடத்தில் இந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறார். அதுவும் மீன ராசியில் குருவின் வீட்டில் தனத்தை செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு இடத்தில் பெயர்ச்சி அடைகிறார். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆக சனி பகவானுக்கு ஒரு சரியான ஒரு துலா ராசிக்காரர்கள் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சரியான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமைகிறது. அதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை. அதே நேரத்தில்
பல இந்த இடத்தில் குருவின் வீட்டில் இந்த சனிபான் பயிற்சி அடைந்து பல பலன்களை கொட்டித் தரப்போகின்றார், பல யோகங்களை கொட்டித் தரப்போகின்றார், பல யோகங்களை அள்ளி வாரி வழங்கப் போகின்றார். 6ஆம் இடம் தொழில் ஸ்தானம். 6ஆம் இடம் தொழில் ஸ்தானம் என்பதால் சொந்த தொழில், மிகப்பெரிய சொந்த தொழில், பெரிய தொழில் நிறுவனத்தை உருவாக்கி நல்ல தொழிலாளர்களை தந்து அந்த தொழிலை மேம்படுத்துவார். தொழில் வருமானத்தை விருத்தியடை செய்வார். நல்ல சர்வர்களை கொடுப்பார். சேவை செய்யக்கூடிய நல்ல சர்வர்களை கொடுத்து அந்த தொழில் நிறுவனத்தை மேலும் மேலும் உயர்த்தக்கூடிய அளவுக்கு அந்த சிறந்த தொழிலாளர்கள் அமையக்கூடிய ஒரு சிறந்த தொழில் ஸ்தானமாக அமையும். எந்த ஒரு தொழிலும் நல்ல தொழிலாளர்கள் இருந்தால்தான் அந்த தொழில் நிறுவனம் மேலும் மேலும் வளரும். அப்படிப்பட்ட நல்ல தொழிலாளர்களை இந்த சனி பகவான் கொடுத்து அந்த தொழிலை மேம்படுத்துவார். வருமானத்தை கோடி கோடியாக லட்சக்கணக்கு கொட்டி தருகின்ற ஒரு தொழில் ஸ்தானமாக அமையும். அந்த தொழில் ஸ்தானம் பிரபலம் அடையக்கூடியதாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்ப இந்த இடத்துக்கு போய் இந்த பொருளை வாங்கணும், இந்த இடத்துல போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் இடத்தை தேடி வரக்கூடிய ஒரு சிறந்த ஸ்தானமாக உங்கள் தொழில் ஸ்தானம் உறுதியாக அமையும். ஆக இந்த தொழில்கள், எந்த தொழில்கள் ஆரம்பித்தாலும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இந்த சனி பகவான் செய்து விடுவார். உத்தியோகத்தில் அரசு உத்தியோகத்தில் தான், தனியார் உத்தியோகம் வந்தாலும் சரி, ஆணையிடும் அதிகாரம் சம்பந்தப்பட்ட உயர்ந்த உத்தியோகத்தை தந்து விடுவார். நல்ல வேலை மாற்றம், நல்ல பார்க்கிற வேலையில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல பதவி முன்னேற்றம், வேலையில் இருப்போருக்கு வேலையில் முன்னேற்றம், பதவியில் இருப்பவருக்கு பதவியில் முன்னேற்றம். அதே நேரம் பால் பண்ணை தொழில், ஆட்டுப்பண்ணை தொழில், ஆட்டுப்பண்ணை தொழில், கோழி பண்ணை தொழில், இந்த தொழிலெல்லாம் சிறந்து விளங்கும். துளாராசிக்காரர்கள் பூமி, இடம், வாசல் சம்பந்தப்பட்டவர்களில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், ஆக நிறைய தொழிலாளர்களை வைத்து மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் கட்டுறது, வீடுகள் நிறைய கட்டி கொடுக்கிறது, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். புதிய கான்ட்ராக்டுகள் கிடைக்கும். அரசு கான்ட்ராக்டுகள் நிறைய கிடைக்கும். சொந்த தொழில்கள் நிறைய, அதாவது இன்னைக்கு ஒரு 10 தொழிலாளர்கள் இருந்தால் நாளுக்கு 100 தொழிலாளர்களை வைத்து அந்த வேலை வாங்கக்கூடிய நிலையில் 200 தொழிலாளர்கள், 1000 தொழிலாளர்கள் ஆகலாம். ஆக தொழிலாளர்களுடைய ஆதரவோடு மிகப்பெரிய தொழில் முன்னேற்றத்தை, தொழில் நிறுவனத்தை ஏற்படுத்தக்கூடிய, தொழில் அதிபராக ஆகக்கூடிய மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் இந்த துலா ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஏற்படுகின்ற சனி பெயர்ச்சி. அதே நேரத்தில் இந்த ஆட்டுப்பண்ணை, பால் பண்ணை, பால் பண்ணை, கோழி பண்ணை, இது போன்ற பண்ணை தொழில்களாம் சிறந்து விளங்கும். டாக்டர் ஆகலாம், மருத்துவமனை, புதிய மருத்துவமனை தொடங்கலாம், டாக்டர் ஆகலாம். அதே நேரம் பெண் குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் தான் இந்த காலம் ஏற்படும். குழந்தை இல்லாதவருக்கு பெண் குழந்தை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதே நேரம் துளாராசிக்காரர்கள் ஒரு IAS, IPS படித்து அதற்கேற்ற உத்தியோக பதவியை நிச்சயமாக பெறுவார்கள். துளாராசிக்காரர்கள் பிள்ளைகளும் அந்த IAS, IPS-க்கான ஒரு கல்வி கற்று அந்த உத்தியோகத்தை பெறக்கூடிய சிறந்த யோகமான காலமாக உறுதியாக அமையும். நீங்களும் உங்க வம்சமும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புகழ் பெறக்கூடிய வம்சம், வாழையடி தொழில் பிறகும். நீங்க செய்ய தொழில் உங்க பிள்ளைய செய்ய போகுது. அந்த பிள்ளைங்க அந்த தொழிலை பொறுப்படுத்தி மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நீங்க ஒரு IAS, IPS, ஒரு டாக்டர் ஆனாலும் சரி, அதே நேரம் ஒரு சிறந்த போலீஸ், காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகள் அதே மாதிரி உத்தியோகத்துக்கு போகும். உங்களுக்கு அதுல முன்னேற்றம் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு ஆணையிடம் அதிகாரம், பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய ஸ்தானம். அதுவும் குருவின் வீட்டில் பலருக்கு ஆலோசனை, சட்ட ஆலோசனை தருகின்ற எந்த பதவியா இருந்தாலும் சிறந்து விளங்கக்கூடிய நிலை ஏற்படும். ஆக சினிமாத்துறை, அதே நேரத்தில் சினிமாத்துறை, கலைத்துறை சார்ந்தவரைய சுக்கிரன் வீடிய துளாராசி. அப்ப பொதுவா எல்லா துறையிலுமே இருப்பாங்க. அனைத்து வியாபாரத்துறையிலும் இருக்கக்கூடியவர்கள் துளாராசிக்காரர்கள்.
மக்கள் மத்தியில் மிகுந்த பேரும் புகழும் எடுக்கக்கூடியவர்கள் இந்த துலா ராசிக்காரர்கள். அப்படிப்பட்ட துலா ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி மிகப்பெரிய சாதனை, சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய சிறந்த முன்னேற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தும். சினிமா துறை, கலைத்துறையில் மிகப்பெரிய சாதனை ஏற்படுத்தும். அரசியலில் அதிகாரத்துவம் வாய்ந்த அமைச்சர் போன்ற பதவியும் தந்துவிடும். அரசியல் யோகத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய சிறந்த யோகத்தையும் உறுதியாக செய்யும். பூமியாலும் யோகத்தையும் கொடுக்கும். ஆக இத்தனை யோகத்தையும் நிச்சயமாக இந்த துலா ராசிக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் தேதி ஏற்படுகின்ற மிகப்பெரிய சனிப்பெயர்ச்சி சரித்திரத்தில் இடம் பிடிக்கக்கூடிய, சாதனை படைக்கக்கூடிய நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக செய்யும். இதுல உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க. அதுல எந்தவித சந்தேகமே இல்லை. இல்லைங்க, நிறைய இடத்துல ஜாதகம் பார்த்துட்டு அவங்க சொல்றது எதுவுமே நடக்கலைங்க, நம்ம வேதனைப்பட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதற்கான விளக்கத்தை நான் ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதலில் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர பஞ்சாங்க முறை. அந்த முறைப்படிதான் உங்களுக்கு பலன்கள் கணிக்கப்படுகின்ற, உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்ற. புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதை கணித்து சொல்வதிதான் தவறு ஏற்படுகின்றது. இங்கே சொன்னது நடக்கும், நடந்தே யாகும், நடந்தே தீரும். இதில் நம்பருக்கு நோட் பண்ணிக்க. உங்க தெளிவான உங்கள் எதிர்காலத்தை துல்லிதமான பலன்களை பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.